ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும், நாங்கள் எப்படி சிம்பிளாக சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஆடிப்பெருக்கு எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னு. காவேரி ஆற்றுல நிறைய தண்ணி வரும். அதே மாதிரி எல்லா ஆறுகள்லேயும் குளம், வாய்க்கால் எல்லா இடத்துக்குமே விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கும். ஆடி மாதம் விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா வளரும் அப்படின்னு. அப்போது தண்ணி வர டைமாக இருக்கிறதுனால நல்லா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாமுமே நெல்லெல்லாம் விதைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எங்கள் மாமியாரும் நிறைய அந்த செடியெல்லாம் போடுவாங்க. பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய் அந்த மாதிரிலாம் விதைப்பாங்க இந்த டைமில். அது நல்லாவே வளரும். நாங்களும் சிம்பிளாக காலையில் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சாணியெல்லாம் வலிச்சு விட்டுட்டு கோலம் போட்டு பூஜைக்கு தயாராகிட்டோம். அப்படியே மெதுவாக அப்படியே பண்ணிகிட்டே ஒவ்வொரு வேலையாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் ஒரு 6லேருந்து 9க்குள்ளே சாமி கும்பிட்ணும், நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 11 to 12 அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் 9க்குள்ளே சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் அப்படியே மெதுவாக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அரிசி மாவெல்லாம் கரைச்சி கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் சாமிக்கு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். சாமிக்கு பிரசாதமாக வாழைப்பழம், திராட்சை, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல் இந்த மாதிரி வச்சு கும்பிடலாம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம லேடிஸ் எல்லாம் தாலிக்கயிறு மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம் இந்த நாளில். அப்புறம் அந்த மஞ்சள் கயிறையுமே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கட்டி விடுவாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்குமே கட்டி விடுவாங்க. அதை ஒரு 3ஆவது நாள் அந்த மாதிரி கழட்டிடுவோம். நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் ஆறு, வாய்க்கால் எல்லாம் பக்கத்தில் இருக்கும், குளம் இருக்கும். அங்கே போய் பூவு, மஞ்சக்கயிறு, அப்புறம் அரிசி, சர்க்கரை எல்லாமே எடுத்துகிட்டு போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு தண்ணியில் பூவெல்லாம் விட்டுட்டு வருவோம். நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே பேரிக்காய், நாவப்பழம் அதெல்லாம் அந்த சீசனாக இருக்கும். மேக்ஸிமம் அதுதான் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இதுவுமே பேரிக்காய் சீசன். எல்லாருமே அந்த சீசனோட ஃப்ரூட்டை சாப்பிட்ணும். பேரிக்காய், நாவப்பழம் எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு வெள்ளி காயினும் கொஞ்சம் அமௌண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதையும் வச்சு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அதை தான் வச்சிட்ருந்தேன். அப்புறம் வெளியிலையும் தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளேயும் அப்படியே தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பாப்பாவும் எங்கள் கூட நின்று ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் நான் ஏதாவது பண்ணால் பின்னாடியே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படியே இருந்தாங்க. தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி தான் போடுறதுக்காக எப்போதுமே கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் திருவிட்டு அதோட தேங்காய் குடுவை இருக்கும் இல்லையா, அதை தான் வச்சுருவோம். அது காஞ்சதுக்கப்புறம் அதை கேஸில் வச்சு அதுலேருந்து நெருப்பு உண்டாக்கி கட்டி சாம்பிராணி வாங்கி வச்சுருப்போம். அந்த சாம்பிராணி போட்டு தான் வீடு முழுக்க சாம்பிராணி போடுவோம். வெறும் அந்த கட்டி சாம்பிராணி மட்டும் போடாமல் அந்த கட்டி சாம்பிராணி கூட மருதாணி விதை, வெண்கடுகு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அது ரிமூவ் ஆகும். வெண்கடுகு இதெல்லாம் போடும்போது அது ரிமூவ் ஆகும். வீட்டில் எல்லா இடத்துலையுமே சாம்பிராணி காமிங்க. ஏதாவது பேப்பர் டோருக்கு பின்னாடி எல்லாமுமே காமிக்கலாம். சின்ன சின்ன அடியில் கீழே இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே காமிச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வெளியிலையும் போய் எல்லா இடத்துலையுமே நான் வீடு ஃபுல்லாகவே எப்போதும் சாம்பிராணி காமிப்பேன். அந்த ஸ்மெல்லு, அந்த வைப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பிராணி போட்டுட்டு அதை ஃபேனுக்கு கீழே கொண்டு கொஞ்சம் நேரம் வைப்பேன். ஃபேனை போட்டு ஒரு 2ல் வச்சு ஸ்லோவாக வச்சுட்டு அப்போ அந்த காற்றுல அந்த புகை அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் சாம்பிராணி போட்டு முடிச்சுட்டு கற்பூரம் ஆராத்தியும் காமிச்சாச்சு. உள்ளேயும் காமிச்சிட்டு அப்படியே வெளியில் போயும் நிலவாசப்படிக்கு கற்பூரம் காமிச்சு எப்போதும் நம்ம சாமி கும்பிடும்போது ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே எப்போதும் குலதெய்வத்தை வேண்டிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை எல்லாம் நினச்சி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இப்படி தான் சிம்பிளாக எங்களோட ஆடிப்பெருக்கு சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாமிக்கு வச்சுருந்த அந்த மஞ்சள் கயிறு எடுத்து எங்கள் பாப்பாவுக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் எல்லாருக்கும் கட்டி விட்டேன். அப்புறம் நானுமே ஒரு மஞ்சள் கயிறு கட்டிட்டு அப்புறம் மஞ்சள் கயிறும் மஞ்சள் கிழங்கும் இருந்தது, அது 2த்தையும் கட்டி சமயபுரம் மாரியம்மனுக்கு எப்போதுமே நான் போட்டு வைப்பேன். இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அது கலண்டுடுச்சு, ஞாபகமே இல்லை. திடீர்னு இன்றைக்கி ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த கயிற்றுல அந்த விரலி மஞ்சளை கட்டி நம்மளோட சமயபுரம் அம்மனுக்கு போட்டு விட்டுட்டு
அதுக்கப்புறம் நான் தாலி கயிறு தான் மாற்றலாம் அப்படின்னு 1 இயர் ஆயிடுச்சு. சரி இன்னன்னைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு மாற்றினேன். இன்னன்னைக்கு மாற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கிறவங்க மாற்றிக்கலாம். நானும் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டிஃபன் ரெடி பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி கோவிலுக்கு போய் நல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு அந்த வேலைகள் தான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. டுடே சண்டே அப்படிங்கிறதுனால. அதுவும் சண்டே அன்னைக்கு ஆடிப்பெருக்கு வந்ததுனால நம்ம ரிலாக்ஸாக வேலை செய்யலாம், பூஜையெல்லாம் பண்ணலாம், கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். ரிலாக்ஸாக இருந்தது. ரொம்ப ஹரிபரியாக இல்லாமல். ஒர்க்குக்கு போகும்போது தான் அது வந்து ரொம்ப அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். லீவு டைமில் வந்ததுனால எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றதுக்கோ வெளியில் கோவிலுக்கு போகிறதுக்கோ அது வந்து ஒரு கரெக்டான டைமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்லேயும் உங்களால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக பூஜை பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லா ஃபெஸ்டிவலையும். உங்கள் ஊரில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஆற்றுக்கு போவீங்களா? உங்கள் ஊர் ஆற்றுல எல்லாம் தண்ணி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். மஞ்சள் கயிறெல்லாம் கட்டுவீங்களா? அந்த மாதிரி தண்ணியில் வந்து பூவெல்லாம் போடுவாங்க. பூவெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கே. நல்லா ஆறு இருக்கிற சைடெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறவங்க சூப்பராக இருக்கும். ஆனால் எங்களால் எங்கள் ஊருக்கெலாம் போக முடியல, இங்கேயே இருக்கோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் சிம்பிளாக அப்படி பண்ணிட்டோம். இதோட இந்த விலாக் வந்து முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திங்க் பாசிட்டிவ், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்.